தேவனுடைய வார்த்தை எவ்வளவு ஜீவன் உள்ளவைகள். சிரியா தேசத்திலிருந்து ஒரு சின்ன பெண் சிறைபிடித்து கொண்டு வருகிறார்கள். நாகமான் பெரிய படை தளபதி, அவன் சரீரத்திலே குஷ்டரோகம், ஒருவனாலும் குணமாக்கப்பட முடியாத வியாதி. ஒருவன் அதுக்கு நம்பிக்கையே கொடுத்திருக்க மாட்டான். நீ நல்லாயிடுவன்னு சொல்லுகிறதுக்கு ஒருவனும் இல்லாத ஒரு காலகட்டங்களிலே நாகமான் காதில் விழுந்த வார்த்தைலாம் என்ன தெரியுமா? அது வரையிலும் பாவி என்ன அக்கிரமம் செஞ்சானோ நேரம் எவனும் பேச முடியாது பாருங்க. ஏன்னா அவன் யாரு? பெரிய படை தளபதி. ஒரு நல்ல செய்தி வருகிறது. அந்த பிள்ளை தான் அவனை பார்த்து சொல்லுகிறா, சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசி கிட்ட போனா இந்த குஷ்டரோகம் நீங்கிவிடும். நாகமான் ஏற்றுக்கொள்ளுகிறான், அந்த வார்த்தையை நம்புகிறான். நாகமான் கடந்து வருகிறான். நாகமானுடைய மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறுகிறதுன்னு சொன்னா நல்ல செய்தியை சொல்லுகிற ஆட்களை கர்த்தர் இன்றைக்கு தேடிக்கொண்டிருக்கிறார்.